இந்த கோவிலுடைய சிற்பங்கள்லாம் கலை பொக்கிஷம். ஒவ்வொன்றுமே சரி தனித்தன்மை. இந்த கொம்புகளாக இருக்கட்டும், தூணோட இது அமைப்பு, இதில் ஒவ்வொரு சிற்பமும் அதில் ஒரு சிற்பம் தான் அந்த காலபந்தி தோஷ நிவாரண சக்கரம்னு பேர். இது எதனால் இந்த ஸ்தாபிதம் பண்ணியிருக்குன்னா, பித்ரு தோஷம் உள்ளே வராது. பித்ரு தோஷம் கூட கோவில் வெளியே தான் நிற்கும். நம்ம இது போயிருக்கோம் இல்லையா, மகாலிங்க ஸ்தலம், அங்கே பார்த்தீங்கன்னா பிரம்மஹத்தி தோஷம் உள்ளே வராது, வெளியில் தான் நிற்கும். அதே போல் அங்கே பித்ரு சாபமாக இருக்கட்டும், தோஷமாக இருக்கட்டும் உள்ளே வராது. அதுக்குள்ளேய யந்திரங்கள் இதெல்லாம் ரிஷிகர்கள் சொல்லி ஸ்தாபிதம் பண்ணியிருக்கா. சாலர சக்கரம், சர்ப யந்திரம், கீழே பார்த்தீங்கன்னா சர்ப யந்திரம் இருக்குது. 27 நட்சத்திரகால 12 ராசிகாராளுக்கும் உள்ளடக்கிய சக்கரம். அது யோகத்தை அள்ளித்தரும். வெளிநாடு வெளிப்பிரயோகம்லாம் வேணும், வெளிநாடு சிக்கல்லாம் இருக்குது, போக முடியல சுவாமின்னா, அங்கே அவரை வழிபட்டோம்னா, அதன் வாயிலாக சுவாமியை கும்பிட்டோம்னா நமக்கு வெளிநாடு பிரயோகம்லாம் கிடைக்கும்.